நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி அடிச்சு உண்மையை உடைச்சிட்டாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராஜேஸ்வரி தான். அப்படி என்ன ராஜேஸ்வரி பண்ணாங்க, ராஜேஸ்வரியோட என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி ஒண்ணுமே பண்ணலைங்க. நேரா போறாங்க, தீபிகா இருக்காங்களா அவங்க கூட கை கோக்குறாங்க. எதிரி நமக்கு ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட கை கோத்தா நமக்கு நல்ல ஒரு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா கூட கை கோத்து நம்ம மல்லியும் மறுபக்கம் விஜயும் ஒரே அடிச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த சொத்து சாம்ராஜ்யம் எல்லாம் நமக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இது நம்ம சாம்ராஜ்யம் மாப்பிள, நம்ம சாம்ராஜ்யம் நாம தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி ஒரு நேரம் வந்துடும். அதுக்காக அவங்க கூட கை கோத்து மல்லி என்னென்ன தவறு செஞ்சிருக்காங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தவறே செய்யலனாலும் அவளுக்கு எதிரான ஆதாரத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்க கடந்த காலத்தை பத்தி சொல்லி மல்லி நீ இந்த மாதிரி எல்லாம் இருந்த, உன்னை காதலிச்சுன்னு இருந்தான் தினேஷ், ஆனா அந்த சமயத்துல நீங்க உன்னோட வாழ்க்கை ரொம்பவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு, அதனால எங்க அண்ணன் யாரும் சொல்றாங்களோ அவங்க தான் கல்யாணம் பண்ணிவன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல விஜயை கல்யாணம் பண்ணதும் அந்த துக்கத்தை தாங்க முடியாம துயரத்தை தாங்க முடியாம தினேஷ் அவனைத்தானே அழிச்சுக்கிட்டான். அதனால அவங்க அக்கா அவன் மேல கொலை வெறியில இருக்கா. இதுக்கெல்லாம் என்ன பண்றது, இதுக்கெல்லாம் என்ன முற்றுப்புள்ளி வைக்கணும், அதெல்லாம் நீ தான் சொல்லி ஆகணும். அதனாலதான் அவங்க மேல இவ்வளவு கோவத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. ஓஹோ, அப்படின்னா தீபிகா என்ன வெறுக்கிறதுக்கான காரணம் ரீசன் எல்லாமே இதுதானா, அப்ப இத்தனை நாள் இதுதான் எனக்கு தெரியாம இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்ன பொய் என்ன அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு. சரி ஓகே, இதுக்கு மேல தீபிகா கிட்ட நம்ம எந்த விதத்தில் நடந்துக்கணுமோ அந்த விதத்தில் தான் நடந்துக்கணும். ஏன்னா அவகிட்ட ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலும் அந்த ஆதாரத்தை எப்படி அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் பாப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம மேல கொலை வெறியில இருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க பண்றதாங்க விஷயமா இருக்க போது. அப்படி என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சரி விடுங்க, இதெல்லாம் இதோட நம்ம விட்டுறலாம். இதுக்கப்புறம் புதுசா ஒரு சாப்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம விஜய். அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தீபக், அந்த தீபிகா இருக்காங்களா அவங்க உங்களோட மனைவி தானே, நீங்க அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு புரிய வைக்கலாம்ல. நான் புரிய வைக்க டைப் பண்ணி தான் இந்த இடத்துல நான் நின்று இருக்கேன். எனக்கு அவளுக்கான எல்லா கனெக்ஷனும் அவளே அறுத்து விட்டா. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட முட்டாள்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு நான் அடிமேல அடி வாங்கிக்கிறேன். ஏன்னா தீபிகாவுக்கு கோவம் வந்துருச்சுன்னா ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண. அவன் நல்லவங்களாகட்டும் கெட்டவங்களாகட்டும் அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்கள அழிச்சிடணும். அந்த எண்ணம் தான் அவளுக்குள்ள இருக்கிற ஒரு கேவலமான ஒரு கேவலவாதியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, என்ன பின் விளைவுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் தினேஷ் இருக்காருல்ல, அவர் வந்து இறந்தவர் சும்மா இறந்துக்கலாமா, அதை விட்டு மல்லி பேரை லெட்டரில் எழுதி வச்சுட்டு மல்லியால் தான் நான் சாவரேன்னு சொல்லி வச்சுட்டு எழுதிட்டான். அதனால தீபிகா செம்ம கோத்தல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன விளைவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முக்கியமா இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காருல, அவர் இருந்து ஒரு பக்கம் கொந்தளிச்சுன்னு இருக்காரு, கொப்பளிக்க போறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரா வர்றதோட மட்டும் இல்லாம வந்து வெண்பாவை இனிமே நானே வச்சுக்கிறேன் விஜய், உன் மேல இனிமே நம்பிக்கை இல்லை. ஒரு பக்கம் மல்லியை போலீஸ் தேடுது, மறுபக்கம் நீ மல்லியை காப்பாற்றணும் நீ போராடுற. ஆனா வெண்பாவை யார் பார்த்துப்பாங்க, வெண்பாவோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இனிமே வெண்பாவை இப்படியே உங்ககிட்ட விட முடியாது, என் பேத்தியோட வாழ்க்கையை நான் பார்த்து ஆகணும், என் பேத்தி இப்பெல்லாம் ஒழுங்கா படிக்கிறதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. நீங்க வந்து தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கி உங்களுக்குள்ள நீங்க சண்டை போடுறது அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையில நிறைய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அதனால இதுக்கு மேல இதுக்கப்புறம் நான் சொல்றதா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஆசைப்படுறாரு. கதிரேசா, நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் என்னதான் ஒரு பக்கம் பூசப்பட்டாலும் நீ நினைக்கிறது நடக்காது. வெண்பா எங்க புள்ள எங்க கூட தான் இருப்பாங்க. இதோ பார் விஜய், நான் தேவையில்லாம பேச வைக்க, திரும்ப ரேணுகாவோட கேஸை ரீஓபன் பண்ண வைக்காத. ரேணுகா சுடர் தான் ரேணுகான்னு சொல்லிட்டு நினைச்சதான் அந்த கேஸை நான் வந்து க்ளோஸ் பண்ணேன். ஆனா சுடர் அவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துருச்சு, அவர் ரேணுகா இல்லைன்றதும் தெரிய வந்துருச்சு. அதனால இந்த கேஸை நான் ஏன் க்ளோஸ் பண்ண, திருப்பி உன் மேல கேஸை போட்டு நீ தான் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு உன்னை உள்ள தள்ளிட்டு வெண்பாவை என் பக்கம் கூட்டுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு என் மனசு ஓரளவுக்கு சொல்லுது. அதனாலதான் நான் மௌனத்தோட சைலண்டா இருக்கேன். அதை அப்படியே நீ கண்டினியூ பண்ணினா உனக்கு நல்லது. இல்லை முடியாது, இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு ஆட்டத்தை ஆரம்பிக்கணும், ஓட்டத்தை ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா அதுக்கப்புறம் என் கையில் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நீ தான் வாழ்க்கையில் எதுக்குடா அந்த தப்பை செஞ்சோன்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி வெம்பி நொந்து அழ ஆரம்பிக்குவா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் என்னடா இவங்களுக்கெல்லாம் வேலை மயிரே இல்லையா, அருவு இல்லை, மண்டையில் மசாலா இல்லை, ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் முட்டாள்தனமாக தான் செய்வாங்க. அவங்கள பற்றி நம்ம திட்டியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஏற மண்டைக்கு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், ஏறாத மண்டைக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழலில் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக தள்ளிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம
கதிரேசன் சொன்னது எல்லாமே விஜய்க்கு புரிஞ்சிச்சு. விஜய் வந்து சரி ஓகே வெண்பா அவங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லியோட தங்கச்சி இருக்கால, அவர் இருந்துன்னு ஆல்ரெடி ஒரு பையனை ஆன்லைன் மூலமாக லவ் பண்ணி அவனால் ஏமாற போகிறாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு பக்கம் கேள்விக்குறி யாருமே வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இப்போ தான் தெரிய போகுது. இதுக்கப்புறம் புதுசாக தினசாக பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து அவங்க தங்கச்சியை எப்படியானா அப்படியே ஃபாலோ பண்ணணும். இப்படி பண்ணுறாளா அப்படி பண்ணுறாளா என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் வில்லங்கமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா இதை இப்படியே விட்டால் இது இந்த லெவலோட மேலும் 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 பிரச்சனை பெருசாக போயினே இருக்கும். அதனால் சின்னஸ்லேயே நம்ம பிச்சு எறியது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னவா இருக்கும், இந்த பிரச்சனை இதோட முடிவு கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை இதை பார்த்தீங்க. அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கி வந்து லூடோ மேட்ச் போட போனோம். இதில் வந்து யார் வெற்றியாளரோ அந்த தோல்வியாளர் வந்து 2 பேருக்கு ஜூஸ் வாங்கி தரணும். ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ், இந்த மாதிரி என்ன வேணாலும். அதுக்கப்புறம் பிரியாணி போட்டி வரும், அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் போட்டி வரும். இந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் போட்டியிலே தான் போக போது. தோக்கிறவங்க காசு கொடுத்தாகணும், கம்பல்சரி வாங்கி தந்தாகணும். அந்த தோக்கிற நபர் அவரா நானா அப்படின்றது தான் இன்றைக்கி கான்செப்டோட கேள்விக்குறியாக இருக்குது. பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத்தர்கள். 63